நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய இந்த ஹெர்பல் பாத் பவுடரில் ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணக்கூடிய, அதாவது இந்த ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் வந்து ஏஜிங் தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஹெர்பை யூஸ் பண்ணுமோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக இந்த ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னாக்கா வயசானவங்களுக்கு வந்து முகம் வந்து ஸ்கின்லாம் தொங்கி போகிறது வந்து காமன். ஆனால் ஒரு சில பேர் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களுக்கு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷனால, சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, இன்னும் வேரியஸ் கண்டிஷனால வந்து முகத்தில் ஒரு சுருக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஒரு சில பேர் அதிகப்படியாக வந்து முகத்துக்கு மசாஜ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் டெய்லி பேசிஸில் 2-3 டைம்ஸ் மசாஜ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வந்து ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக தெரியும் முகத்தில். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க முகத்தில் ஸ்கின்ல அந்த ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, ஃபைன் லைனாக வந்து நல்லா கிளியர் பண்ணிவிட்டு, முகத்தில் வந்து எங்காக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய என்னென்ன ஹெர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ செம்பருத்தி இலை, வாய் விலங்கம், திருநீற்று பச்சிலை, மருவு, கஸ்தூரி மஞ்சள், மரமஞ்சள். மரமஞ்சள்ங்கிறது உண்மையிலே ஒரு மரம் தான், அது மஞ்சளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுங்களேன். இது வந்து பேரகத்தை, இது தேவதார் கட்டை, இது வேப்பிலை, இது ஜாதிக்காய், கரஞ்சீரகம், மஞ்சள், வெந்தயம், பச்சரிசி, பச்சைப்பயிறு, முல்தானி மட்டி, ரெட் சாண்டில், ஏலக்காய் அண்டு கிராம்பு.